ஹாய் சிஸ்டர்ஸ். ஹாய் ராண்டி. பருவ மங்கையர்கள் 3 பேர் என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல. நெயில் பாலிஷ் போட்டுட்டு அப்படியா? இருக்கேன். சுஷ்மா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? This is nail polish remover. அது எதுக்கு? Nail polish dry ஆகி உதிர ஆரம்பிச்சுச்சுனா அதை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றதுக்கு. ஏய், அத பாட்டு விட்டுனா அதுவே மொத்தமா உதிர்ந்து காத்தோட காத்தா கரைய போகுது. இதுக்கு எதுக்கு நெயில் பாலிஷ் ஒன்னு, நெயில் பாலிஷ் ரிமூவர் ஒன்னு? பேசாம நாலு மருதாணி அரைச்சு கையில அப்படியே வச்சுக்க வேண்டியதானே? What? மருதானியா? That a local village யா. ஏய் நிஷா, என்ன பென்சில் வச்சு கண்ணை குத்திட்டு இருக்க? ராண்டி, this is eyeliner. அப்படினா? ஹே, இல்ல வேணாம். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. ப்ளீஸ். இல்ல ராண்டி, இது வந்து யோ, வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே. ஏய், என்ன இது? ஹாலே கலக்க போகுது யார் செட் மாதிரி கலகலன்னு இருக்கு. எல்லாம் நம்ம ராண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் தான் மீனாட்சி. டேய் ப்ளீஸ்டா எனக்காக அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுடா. ஐயோ, பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஒண்ணும் இல்ல சிசி. வழக்கம் போல நாட்டுக்கு சில நல்ல விஷயங்களா சொல்லிட்டு இருந்தேன். அதுவா இவ்ளோ காமெடியா இருக்கு? டைனிங் டேபிள்ல எடுத்து வச்ச சாப்பாடு எடுத்து வச்ச மாதிரியே இருக்கு. இன்னும் ஒருத்தர் கூட சாப்பிடலையா? வாங்க வந்து சாப்பிடுங்க. கம். பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன ஸ்பெஷல் சித்தி? எல்லாமே ஸ்பெஷல் தான். சாம்பார் இட்லி, பூரி கிழங்கு, இடியாப்பம், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் ரெடி பண்ணிருக்கு. காட், What? என்ன சித்தி இது? நூடுல்ஸ், பர்கர் அப்படிலாம் ஏதோ ஹைஃபையா ப்ரிப்பேர் பண்ணாம இட்லி, வடை, பொங்கல், லோக்கல் ஐட்டம்ஸ் சித்தி. அது வந்து ரிலாக்ஸ், யூ ரிலாக்ஸ். இந்த பெங்களூர் சிஸ்டர்ஸ்க்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். கம் ஆன் ராண்டி. மை டியர் சிசிஸ், என்ன சொன்னீங்க? இட்லி இடியாப்பம்லாம் லோக்கலா? மேடம், எங்க இடியாப்பம் தான் உங்க நூடுல்ஸ், எங்க பூரி கிழங்கு தான் உங்க பர்கர். இன்ஃபேக்ட் சிட்டி ஃபுட்டை விட கிராமத்து ஃபுட்டு தான் ருசி அதிகம். அப்படிதானே மினி சிசி? எக்ஸாக்ட்லி மை அன்பு தம்பி. 1000 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருந்தா கூட ஒரு தள்ளு வண்டி சாப்பாட்டுக்கு ஈடாகுமா? கலகிடு சிசி. கல் தோசை வடகரி சாப்பிட்டுருக்கீங்களா? பரோட்டா சும்மா பிச்சு படி சாலனோட சாப்பிட்டுருக்கீங்களா? அம்மியில மசாலா அரைச்சி ஊத்தி மீன் குழம்பு சாப்பிட்டுருக்கீங்களா? அட்லீஸ்ட் கம்பியில காய வச்ச உப்பு கண்டோம். நீங்க எல்லாம் முழிக்கிறத பார்த்தா வாழ்க்கையில உருப்படி எதுவும் சாப்பிட்டதே இல்லை போல இருக்கு. இந்த மண்பானை போன சோத்துல கறி குழம்பு ஊத்தி சுட சுட பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? சும்மா அப்படியே. ராண்டி போதும். எங்களுக்கு ஏற்கனவே நான் கூற ஆரம்பிச்சிருச்சு. நீ மேற்கொண்டு பேசி எங்களுக்கு ஆசையை தூண்டாத. ஆமா ராண்டி, உன் பேச்சுல கிராமத்து சமையல் வாசம் டிராவல் பண்ணி வருது. ராண்டி, நீ பேசினதுல இருந்து வில்லேஜ் சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஸ்பைசியா, எம்மியா. ஐயோ, வில்லேஜ் விருந்த ரெடி பண்ண. ஐய, என்னால முடியாதுப்பா. என்ன பார்த்தா சமையல் கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கு. சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ண சொல்றீங்க? அதான் உன் சிஸ்டர்ஸ் ஆசைப்படுறாங்கல்ல. No Lex, I can't do this. Please. மா, இவன் கிடக்குறாமா. இவன் அரேஞ்ச் பண்ணலனா இந்த விருந்து நடக்காதா என்ன? இவன் இல்லனா போறான். இதுக்கு நான் ஒரு வேற ஆளை வச்சிருக்கேன். அது யாரு? வேற யாரு? நம்ம சரவணன் தான். சரவணனால எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும் மீனாட்சி? ஏமா முடியாது? சரவணனால முடியாதது எதுவுமே கிடையாது. இல்ல மீனாட்சி, இது சாப்பாட்டு விஷயம். ஒரு பையன் போய் எப்படி இதெல்லாம், எனக்கு என்னமோ இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு தோணல. அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? சரவணன் யாரு? ஷெஃப் தாமுவையும் வெங்கடேஷ் பட்டையும் சேர்த்து செஞ்ச கலவை. அவன் கிட்ட மட்டும் கால் பண்ணி நான் ஒரு வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்கோயேன், பலவிதமான கிராமத்து ஐட்டங்களோட பந்திய சும்மா செஞ்சிருவான். மீனாட்சி, சொன்ன கேளு. வேணாம். Hey Lex, relax. இந்த வில்லேஜ் விருந்த சிறப்பா ஏற்பாடு பண்ற அறிவும் ஆற்றலும் நம்ம சரவணகிட்ட மட்டும் தான் இருக்கு. சிசி, please call Sarana and please ask him to arrange for the village party. Done. ஏய் சரவணா,